வெற்றி மோடியாக அமைந்துவிட்டது. அடுத்த மோடி மோடி நடு மோடி ராஜோயப்பையிலே மூன்றாவது மோடி எப்பேற்பட்ட மோடி தெரியுமா சாமி? எப்பேற்பட்ட மோடி தெரியுமா சாமி தெரியல சாமி. அன்றொரு நாள் தாய் சக்தியிடம் பகவதியிடம் சூலாயத்தை பெற்றேனே, அந்த சூலாயத்தையே நெடுமோடியாகவே எங்களுடைய மந்திர சக்தியினால் உருவாக்கி வைக்கின்றோம். இந்த நெடுமோடி நீ எப்படி தெரியுமா எடுக்க வேண்டும் சாமி? கரம் பற்றி எடுக்கவே கூடாது, காலினால் தான் எடுக்க வேண்டும். சாமி என்ன சாமி சோதனை? இந்த நெடுமோடியை கால எடுக்கணும் சாமி. அப்படி எடுக்கும் தருணத்தில் சாமி இந்த உலக்கையாகப்பட்டது மாறி 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 அடித்து உன் சிரசு மீதும் உன் முதுகு மீதும் கால் மீது கரங்கள் மீது அடித்து நீ சாக நீர் அதற்கு சம்மதமா? சம்மதம் சாமி. சம்மதமா? ஓடிவா 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 சாமி இப்ப வச்சிருக்கிறது நெடுமோடி. இதனுடைய காலால் தான் எடுக்க வேண்டும், கரம் பற்றி எடுக்கவே கூடாது. இப்பேற்பட்ட நெடுமோடி ஒரு மனிதன் பிறப்பது ஒரு நாள், இருப்பது ஒரு நாள், கடைசிகள் இறப்பதும் ஒரு நாள், 3 நாள் வாழ்க்கை. எந்த ஒரு மனிதனாக பிறந்தாலும் இருக்கிற வரையிலும் யாருக்கும் எந்த ஒரு துரோகம் நினைக்க கூடாது, யாரை பத்தியும் போராம படக்கூடாது. அப்படி போராம பட்டாலும் கடைசியில அவனுடைய வாழ்க்கை எங்க தெரியுமா? கட்டை. இந்த கட்டையில வச்சுதான் எரிப்பாங்க. அதே போன்று எனக்கு வைத்திருக்கக்கூடிய மோடி நெடுமோடி. அசாமி இது எப்பேற்பட்ட மோடி தெரியுமா? இது பார்த்தா பசுமாறும், படுத்துக்கிட்டா நெடுமாறும், சேத்தா விறகுட்டாகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. மரம் படுத்துக்கிட்டா நெடுமரம், சேர்த்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. கட்டழகு மேனியப்பா கொட்டும் பூவுமா, நீட்டு கட்டையில படுத்துக்கிட்டா காசு காகுமா. பொட்டும் பூவுமா, நீட்டு கட்டையில படுத்துக்கிட்டா காசு காகுமா. பட்டமிடம் காலையப்பா வாட்ட சாட்டமா, பட்டமிடம் காலையப்பா வாட்ட சாட்டமா. குனி குறுகி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, குனி குறுகி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பொருளை மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, பொண்ணும் பொருளை மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவரு போன வருஷம் அதை நம்பி விதைச்சாரு. பொண்ணும் பொருளை மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவரு போன வருஷம் அதை நம்பி விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. இப்படி நடக்கும், அப்படித்தான் நடக்கும். ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈச
ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று உரைப்பார்கள். அதுபோன்று பிறருக்கு கொடுக்கணும் மனம் படைத்த பெங்களூர் நன்னகரத்தைச் சேர்ந்த ராஜ்கண்ணன், புகழேந்தி, சாந்தி, நாகவேல், பாபு, பாஸ்கர், சிவா இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ எங்கள் பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி 500 ரூபாய் அன்பளை பளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் முருகப்பெருமானின் அருளை பெற்று நலமோடு வாழ வேண்டும் பிரார்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனில் வாழும் காமாட்சியம்மா. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறாள். அம்மா தாயே கருமாறி அகிலாண்டேஸ்வரி மகவாயி, அகிலாண்டேஸ்வரி மகவாயி, அம்மா தாயே கருமாறி. பதிவு
அந்த பிடிக்காத உள்ள சிங்காரி ஒய்யாரி சம்பவனை கருவாரி அம்மே அண்ணா அம்மே அண்ணா அம்மே அண்ணா அண்ணா ஐயோ ஐயோ எல்லாம் இப்ப 4 கால் பாசல்ல புடிச்சுப்போ ஓய் ஏய், மூன்றாவது மோடி அவனுக்கு வெற்றி மோடியாக அமைந்து விட்டது தம்பி அண்ணா. இனிமேல் அவனை விட்டு வைக்க கூடாது கூடாது 4வது மோடி போடு பச்சையில மோடி இதெல்லாம் அவன் செத்துருவான் நிச்சயமாக. சத்தியமா செத்துருவான் ஏனென்றால் பச்சை இலை மோடி என்றால் ஏய் எப்பேற்பட்ட மோடி தெரியுமா? எதார்பட்ட போடு கொண்டடா கொண்டடா ஏய், ஜோயப்பனே, ஜோயப்பயலே. அதாவது வாழைப்பந்தையில் பச்சை அம்மனை அவர்கள் பிடிக்கொண்டிருக்கின்றார்களே அதே அந்த பச்சை அம்மனை இதோ என்னுடைய மோடி முகம் வந்து சக்திதான்